விகடன் டிஜிட்டல் விருதுகள் 2025ல நம்ம கூட ஒரு சூப்பரான டீம், அதாவது வைபிங் விக்கல்ஸ்னு கூட சொல்லலாம். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப சூப்பரா இருக்கேன். அதாவது டிஜிட்டல் அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய பிளாட்ஃபார்ம் அதுவா தான் இருந்திருக்கு. அங்கதான் மக்கள் கிட்ட ரீச் பண்றதுக்கான ஒரு ஸ்பேஸ் உங்களுக்கு கிடைச்சது. எவ்வளவு ஹாப்பியா இருக்கு இந்த அவார்ட்? ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எங்க எல்லாருக்குமே ஒரு நீங்களும் சொல்லிருக்கீங்க. எல்லாருமே சொல்லுங்க. இவங்க எல்லாம் அடிச்சு கூட்டி வந்த மாதிரியா பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, நீங்க ஏதோ லீட் பண்ணி அவங்களை கூட்டிட்டு வந்த மாதிரி இருக்கு. என்ன லீட் பண்ணணும்னு சொல்லி முன்னாடி நிக்க வச்சு அவங்க ஏதோ பண்றாங்க. இது இப்ப நீங்க தான் இப்ப தலைவர் இந்த கேம். அப்படிலாம் இல்லங்க. அப்படியா? இனிமேல் எல்லாரும் இவதான். இதுலயே தெரிஞ்சிச்சுல என்ன பேச விடல. அப்ப யார் தலைவர் தெரிஞ்சிச்சு? யார் தலைவர்? உங்க உண்மையான தலைவர் யார்? அண்ணன் தான் மேனேஜ் பண்றாரு, லீட் பண்றாரு எல்லாமே. சொல்லுங்க, எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அண்ணா தான் எல்லாம் பாட்டு இருக்காரு. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. இப்ப தெரிஞ்சிருச்சுல. அடுத்த கேள்வி போவீங்களா மாட்டீங்களா? இல்ல, அடுத்த கேள்வி அவர்கிட்ட. அப்பாடா, உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு? நல்ல அடுத்த கேள்வி. ஆனா அமேசிங். உங்களுக்கு உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு? உங்களுக்கு உங்க சந்தோஷம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இத சொல்றேன்டா, இத சொல்ல விடு. இல்லங்க, விகடன் வந்து ஒரு ப்ராமிசிங்கான அவார்ட், சாலிட் அவார்ட். சோ விகடன் எங்களை பார்த்து ரெகக்னைஸ் பண்ணி நாமினி லிஸ்ட்ல வச்சாலே நாங்க ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கோம். அப்படி இருக்கும்போது எங்களை வின்னரை அனௌன்ஸ் பண்ணி இந்த அவார்டு கொடுக்கறதுன்றது வந்து எங்களுக்கு இவ்வளவு பெரிய ரெகக்னிஷன் கிடைக்கிறதுன்றதே எனக்கு ஒரு ரொம்ப சந்தோஷம். அண்ட் இது என் டீமோட இங்க வரலாமான்னு கேட்டேன். ஏன்னா தெரியாது சில டைம்ஸ் டீம்லாம் அலௌடா இல்லையா, டிக்கெட்ஸ் கிடைக்குமா இப்பெல்லாம் டவுட் இருக்கும்போது, ஐயோ ப்ரோ யார் வேணாலும் வாங்க ப்ளீஸ் கண்டிப்பா டீமோட வாங்கினாங்க. ஸோ அந்த பெரிய மனசுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சூப்பர். அதாவது உங்க கண்டென்ட்ஸ் நிறைய பாக்குறப்ப எனக்கு ஒரு கேள்வி வந்தது. என்னன்னா, நிறைய லைவ் ரெக்கார்டிங்ஸ் மியூசிக் இதை பத்தி பண்ணிருப்பீங்க இல்லையா? அப்ப யாரோட லைவ் மியூசிக் ரெக்கார்டிங்க நீங்க நேர்ல பாக்கணும்னு ஆசைப்படுறீங்க? எல்லாரோட தான். முக்கியமா விஜய் ஆண்டனி சார் ஓட கான்சர்ட் போன எனக்கு ரொம்ப ஆசை. ஏன்னா ரொம்ப வைபா இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதனால எனக்கு என்ன விஜய் ஆண்டனி சார் கான்சர்ட் போகணும்னு ரொம்ப ஆசை. ஓகே, அந்த ஒரு அவரோட கம்போசிங் ரூம் எப்படி இருக்கும்ன்றத பாக்கணுமா? கம்போசிங் உங்களுக்கு லைவ் கம்போசிங் குள்ள போகணும். ஓ, கான்சர்ட்ஸ் இல்ல, கம்போசிங் குள்ளனா எனக்கு இளையராஜா சார் தான். ஏன்னா என்னடா, ஆமா என்ன சாங்னு சொல்லிருங்க. இல்ல இளையராஜா சார் தான். ஏன்னா சாரோட கம்போசிஷன் பாத்தீங்கன்னா ஒரு 4 ஜெனரேஷன் ஆஃப் டைரக்டர்ஸ் பேசி நம்ம கேட்டிருக்கோம். அதுல முந்தின ஜெனரேஷன் டைரக்டர்ஸ் வந்து கொஞ்சம் கரண்ட் ஜெனரேஷன், இப்போ நம்ம நீதான் என் பொண்ணு வசந்தவங்க வந்து ஜிவிஎம் சாரும் அவங்க ரொம்ப கொஞ்சம் ஃபன்னா இருந்தாங்க இளையராஜா சாரோட. அதை கேட்டு எஸ்டர்டே டைரக்டர்ஸ் எல்லாம் டே இதெல்லாம் எங்களுக்கு கொடுத்து வைக்கலையடான்னு பொறாமலாம் பட்டாங்க. சோ அந்த மாதிரி ஒருவேளை எங்க ஜெனரேஷன் கூட அவர் எப்படி ஜெல் ஆவாருன்றது ஒரு கியூரியாசிட்டி. ஓகே, அவங்கள பார்க்கணும். எஸ். அண்ட் இவர் எப்பவுமே இப்படிதான் இன்னசென்ட் லுக்கோடயே இருப்பாரா? இல்லங்க, அவன் இன்னசென்ட் தாங்க. பாருங்க திருநீர்லாம் வச்சிட்டு வந்திருக்கான். சோ நைஸ். வேற எங்கயாச்சும் பாத்துறீங்களா? வீடியோஸ்ல எல்லாம் பாத்துர்க்கேன். இல்ல இன்னசென்ட்டா தான் இருக்கான் அப்படினா. இல்ல எவ்வளவு இன்னசென்ட்டா இருக்கீங்க. உங்களுக்கு கமெண்ட்ஸ் அதிகமா வரது என்ன? ஒரு பாசிட்டிவா என்ன கமெண்ட் அதிகமா வருது உங்களுக்கு? நல்லா பண்ற அப்படிங்கிற மாதிரி தான் வருது. நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க கமெண்ட்? இல்ல ஏதாவது ஒரு க்ளோஸ் டு ஹார்ட்டா இருக்க மாதிரி. அவன் வந்து இஸ் வெரி வெரி ஃபேமஸ் ஃபார் ஹிஸ் ஃபீமேல் கேரக்டர் ஹரிணின்னு. அந்த ஷால் ரேஷா. அதே எங்களோட அந்த விக்கல் ஷால் போட்டானே அவன் ஹரிணியா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுவான். அதனால ஹரிணி எங்கன்னா எங்களை எப்பயுமே கேட்பாங்க. அதனால அதுதான் இவனுக்கு தான் இருக்கிறதே அதிக ஃபேன்ஸ் எங்க சேனல்ல. ஓகே, நைஸ். அண்ட் நீங்க சொல்லுங்க, எவ்வளவு ஹாப்பியா இருக்கு இந்த மாதிரி ஒரு டீம்ல அசோசியேட் ஆகி வர்க் பண்ணி அதனால ஒரு நல்ல பேர் நிறைய லவ் சம்பாரிச்சிருக்கீங்க மக்கள் கிட்ட. சோ எவ்வளவு ஹாப்பியா இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதை தாண்டி வேற என்ன பேசுறதுன்னு தெரியல. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு நல்ல டீம் கூட எனக்கு வந்துட்டு லைக் போறது நினைச்சாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. டீம் கூட போறியா? எங்க போற? ஐ மீன் டீம் கூட ஒண்ணு டிராவல் ஆகி போறது நினைச்சாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் இவங்க எல்லாமே என்னோட சப்போர்ட்டிங் பில்லர் மாதிரி. ஓகே, சப்போர்ட்டிங் பில்லர்ல எவ்வளவு சிரிப்பு வருது. இல்ல எப்படின்னா லைக் புதுசா ஒரு ஆன்சர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றீங்க. கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஓகே, ஆனா பதட்டத்துல இருக்காங்க. மத்தபடி எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்காங்க. சந்தோஷமா இருக்காங்க. சூப்பர். இப்போ வந்து உங்களுக்காக ஒரு செக்மெண்ட். அது இல்லாம எப்படி? ஓகே, உங்க டீம்லயே வச்சு ரொம்ப அப்படியே எப்பயுமே வைப்ல இருக்குது, சீரியஸா அவருக்கு என்னன்னே தெரியாது அப்படின்னா யாரு? கொஞ்சம் கூட சிபி. ஆனா அவன் இன்னைக்கு வரல. சோ அடுத்தபடியே பாலா ப்ரோ தான். பாலா ப்ரோ சோஜா அப்டல்லு ஓகே. அது பாலா ப்ரோ தான் எங்க டீம்லயே ரொம்ப பெரிய சீனியர். இத சொல்லதா கூப்பிட்டு பின்னாடி போயிடுங்க ப்ரோ. இல்ல தப்பு ஆக்சுவலா சும்மா சொல்றாரு. நான் கொரோனா பேட்ச் எல்லாம் முடிஞ்சது. அதனால வந்து அதனால கல்யாணம் பார்த்தா அப்படியே அங்க தெரியுது. ஆமா, அவர் சும்மா யாருக்குமே உங்களுக்கு அண்ணா தான் எனக்கு. அப்படியா? உங்களுக்கு கல்யாணம் ஆனது யாருக்குமே தெரியாது. நீங்களா உண்மை உடைங்க. இப்ப உங்க கேர்ள் ஃபேன்ஸ்க்கெல்லாம் ஏமாத்துறீங்களா? கேர்ள் ஃபேன்ஸா? யாருங்க அது? பையன் அந்த பக்கம் தான் நின்னுட்டு இருக்கான். அப்படியா? போகும்போது கூட்டி போயிரும். சரி, இந்த பக்கம் நாங்க அவங்க வைஃப் பாடிட்டு இருக்காங்க.
ஏன் விளையாட்டுல உண்மையாவே இப்ப பர்மிஷன் போட்டு வந்திருக்காரு. நான் 10 o'clock வீட்டுக்கு போனா ஒய்ஃப் கதவு மூடிடுவாங்க. எங்க வைஃப் கூட்டிட்டு வந்திருக்காங்க, நீங்க இப்ப கதவு மூடிடுவாங்க. 2-3 வைஃப் இருக்காங்க, உங்களுக்கு ஏன் பிரச்சனை? இந்த குறுந்தாடியை பார்த்து ஏமாந்துடாதீங்க. இவன் ஹரிணி. சச்சோ. நிஜமான வைஃப் பார்த்தா என்னங்க கோச்சிக்க மாட்டாங்களா? அப்பதான் அதுல இருந்து வெளிய வர முடியும். அதானே. ஓகே, இதுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய திட்டம் இருக்கு. யார் அதிகமா போய் சொல்லுவாங்க டீம்ல? எல்லாமே சார் தானா? எங்கிட்ட சொல்ல மாட்டாரு, அவர் வீட்ல சொல்லு. இல்ல நல்ல மனுஷன். வீட்ல எங்களை பத்தி போய் சொல்லுவாரு, எங்க கிட்ட வீட்டை பத்தி போய் சொல்லுவாரு, குடும்பஸ்தன் ஸ்டோரி நடந்துட்டு உங்க கிட்ட எங்க எல்லாரும் பத்தி போய் சொல்லுவாரு, பொய்யா சொல்லிட்டே இருப்பாரு. ஓகே, உங்க டீமை பத்தி பாராட்டணும். இப்ப பாருங்க, இப்ப பாராட்டுங்க. ரெண்டு கேமரா மக்கள் பாத்துட்டு இருக்காங்க. எனக்கு ஈஸியான கேள்வி கேட்பாங்க. எனக்கு சந்தோஷம் நம்பர் 4 ஏதாவது ஆரம்பிக்கலாம்னு நினைச்சேன். சொல்லுங்க. பாராட்டணும். உண்மையிலே வந்து அதான் இவங்க ரொம்ப பாசிட்டிவா இருப்பாங்க. அதாவது அவரோட உண்மையில வெளிய போலாம் இருக்காங்க, ரொம்ப பாசிட்டிவா. ஓகே, என்னன்னா இப்ப செக்மெண்ட் என்னன்னா நீங்க பாசிட்டிவா சொல்லுங்க. நான் வந்து இப்ப கிளாப் பண்ணதுக்கு அப்புறம் அப்படியே அவங்க பத்தி ஒரு இந்த விஷயம் மட்டும் மாத்திட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? நல்லா இருக்கு. இது நான் ஒரு சேனல்ல இருந்தேன். இதே செக்மெண்ட் நான் எல்லாருக்கும் இது கால காலமா நடந்துட்டு இருக்கு. நீங்க என்ன புதுசா சொல்ல போறீங்கன்றத ஒரு விஷயம். இது நான் 9th ஸ்டாண்டர்ட்ல கல்ச்சுரல்ஸ். ஓகே சரி, ஓகே. பண்ணிடலாம். ஓகே, பாராட்டுங்க. இப்போ பாராட்டணும்னா இந்த டீம் வந்து எதையுமே சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு டீம் இவங்க. அதாவது ஒரு வெற்றினாலும் சரி தோல்வினாலும் சரி அப்படி சீரியஸா அதை எடுத்துக்கணும் இல்லையா? ஆனா எடுத்துக்காம சும்மா எல்லாத்துக்குமே வந்து இப்படியே சிரிச்சுக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? ஒரு அடுத்த இதுக்கு போனோம்ல இப்படிதான் சிரிச்சுட்டே இருப்பாங்க. அது சொன்னாலுமே அந்த மாதிரி இது என்ன நீங்க அடுத்து கை தட்டவே மாட்டீங்க. நீங்க பேசுங்க. நெகட்டிவிட்டி அதிகமா வேணுமா? நெகட்டிவ் எபிசோட் போடல. இல்ல அவ்வளவுதான். ஓகே, பாசிட்டிவ் அகைன். ஆனா அப்படி இருந்தாலுமே அப்படி இருந்து ஒருத்தர் எப்படி வந்து அடுத்தடுத்த லெவல் போக முடியும் அப்படிங்கறத எங்கள்கிட்ட நம்ம கத்துக்கலாம். அந்த மாதிரியான ஒரு டீம் அது. ஸோ அதனால ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து அந்த டீம் கிட்ட இருந்து வரணும். அதுதான் அது வந்து இருக்கலாம். என்ன சொன்னாரு? ஸோ ஹே கம் ஆன். இதான் சொன்னாரா? நம்ம ஒன்னும் ஸ்டோன் ஏஜ்ல இல்ல. ஓகே, வேற செக்மெண்ட் நம்ம போயிடலாம். டன் சூப்பர். தொடர்ந்து நீங்க மக்களை நிறைய என்டர்டெயின் பண்ணிட்டே இருக்கணும். அண்ட் இதே மாதிரி நிறைய அவார்ட்ஸ் உங்களை வந்து சேர்ந்துட்டே இருக்கணும். இதே வைப் அண்ட் எனர்ஜி எங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கணும். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. சத்யா வழங்கும் விகடன் டிஜிட்டல் விருதுகள் 2025 அண்ட் நம்ம கூட இப்போ சல்மா அருண் இருக்காங்க. வெல்கம். அண்ட் உண்மையிலேயே வந்து உங்களுடைய சீரியல்ல உங்களுடைய கேரக்டர் வந்து அவ்வளோ எல்லாராலையும் பேசப்படுது இல்லையா? பட் பர்சனலா சீரியல்ல உங்களுக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்கு அப்படின்னா அது என்னவா இருக்கும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விகடன் நேயர்கள் எல்லாருக்குமே ஆக்சுவலி அவார்டு வாங்குற எல்லாருக்குமே பெரிய கங்க்ராச்சுலேஷன். எல்லாருக்குமே பெரிய வணக்கம். என்ன கேட்டீங்க? அப்படியே பிளாங்க் ஆயிட்டேன் நான். அதாவது எல்லாருக்குமே உங்களோட கேரக்டர் வந்து ஃபேவரட்டா இருக்கு. பட் ஆனா ரோஹிணியோட கேரக்டர் ஃபேவரட்டா இருக்கா அப்படின்னு சொல்றதே இல்ல. பெரிய குற்றச்சாட்டா நான் வந்து கருதுறேன். அப்படிலாம் இல்ல. நிறைய பேர் வந்து அதோட உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு ஓகே அது கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு ஓகே ஃபைன் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. பட் நிறைய போய் சொல்றவங்கள அவங்க சுச்சுவேஷன்ல அது அந்த மாதிரி ஒரு கேரக்டர். எனக்கு பர்சனலா ரோஹிணி ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த அதை வந்து லைக் விளையாடலாம் அந்த கேரக்டர்ஸ். ஸோ அதுக்கப்புறம் அந்த சீரியல்ல ஒரு கேரக்டர் பயங்கரமா பிளே பண்றாங்க அப்படின்னா விஜயா கேரக்டர். விஜயா கேரக்டர் வந்துட்டு அதே தான். ரோஹிணி எந்த அளவுக்கு வந்து விளையாட முடியுமோ அதே மாதிரி தான் விஜயா கேரக்டருக்கு அவ்வளோ எமோஷன்ஸ் அவ்வளோ டிராமா எல்லாமே விஜயா கேரக்டர் இருக்கும். அது ஒரு பயங்கரமான ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டர் அதுவுமே அந்த சீரியல்ல. அண்ட் உங்களுக்கு வந்துட்டு சீரியல்லயே மறக்க முடியாத ஒரு அனுபவம் அப்படின்னா அது என்னவா இருக்கும்? ஒரு மெமரி. என்னால இதை வந்து என் மைண்ட்ல இருந்து தூக்கி கூட போட முடியாது அந்த அளவுக்கு ஒரு மெமரி அப்படின்னா அப்படின்னு பார்த்தா எனக்கு சிறகடிக்க ஆசையே ஒரு பெரிய மெமரி தான் என்னோட லைஃப்ல. என் லைஃப்ல ஒரு சீரியல் வந்துட்டு 700 எபிசோட கிராஸ் பண்ணது இதான் ஃபர்ஸ்ட். நான் ஒரு 5 சீரியல் பண்ணியிருக்கேன். டு பி ஃப்ராங்க் ரொம்ப ஹானஸ்டா சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் சீரியல் அதுவும் வந்துட்டு அரௌண்ட் ஒரு 2 years வந்துட்டு ஒரு நம்பர் 1 பொசிஷன்லயும் சேனல்ல இருந்துட்டே இருக்கு. அது எல்லாமே வந்து ஒரு மறக்க முடியாத சிறகடிக்க ஆசையே எனக்கு ரொம்ப மறக்க முடியாத ஒரு அனுபவம் தான். இன்னைக்கு இல்லை அது எத்தனை வருஷம் ஆனாலும் எனக்கு அது அப்படிதான் இருக்கும். பிகாஸ் ஒரு ரெக்கக்னேஷன் ஒரு ஆர்டிஸ்ட்க்கு கிடைக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது சிறகடிக்க ஆசை சல்மாக்கு தந்திருக்கு. ரோஹிணி கதாபாத்திரம் மூலியமா சல்மாக்கு தந்திருக்குது. அதனால அது எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். பியூட்டிஃபுல். அண்ட் உண்மையிலே எல்லாருமே உங்களுடைய மேக்கப்லாம் பார்க்கும்போது ரொம்ப சட்டிலா இருக்கு. அவங்க வந்து நோ மேக்கப் லுக்ல இருக்காங்க அப்படின்லாம் சொல்லும் போது அதுக்கு பின்னாடி இருக்கிறது ஸ்கின் கேர். நீங்க என்னெல்லாம் வந்து ஸ்கின் கேர் பண்ணுவீங்க? ஏதாவது பண்ணி வந்து ஃபெயில் ஆயிருக்கீங்களா? அப்படியெல்லாம் ஃபெயில் ஆனதுலாம் கிடையாது. ஏன்னா நான் அதுக்கு ரொம்ப பயப்படக்கூடிய ஒரு ஆளு. மேக்கப் சைடு போனோம்னாலே கொஞ்சம் ரொம்ப பயப்படுவேன். ஏன்னா நான் நேற்று ஒரு ஷூட் பண்ணேன். எனக்கு பயங்கரமா எனக்கு ஆக்னி
ஆக்னி வந்துருச்சு. அதனால எனக்கு வந்து பெருசா மேக்கப்ல அந்த மாதிரி ஹெல்தியா நிறைய தண்ணி குடிப்பேன். நிறைய தண்ணி குடிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். நான் வந்து ஒரு இளநீர் கம்பல்சரி ஒரு நாள் குடிச்சிடுவேன். அப்புறம் ஒரு 2-3 லிட்டர்ஸ் தண்ணி வந்து கரெக்டா குடிச்சிடுவேன். தண்ணி, அப்புறம் ஹெல்த்தை பார்க்கறது, கரெக்டான தூக்கம், சரியான ஆரோக்கியமான சாப்பாடு, இது இருந்தாலே நம்மளோட ஹெல்த் ரொம்ப நல்லா இருக்கும். அவ்வளவுதான். பியூட்டிஃபுல் அண்ட் thank you so much. Please enjoy this. Thank you. சத்யா வழங்கும் விகடன் டிஜிட்டல் அவார்ட்ஸ் 2025 அண்ட் நம்ம கூட இப்போ சௌமியா அன்புமணி இருக்காங்க. வெல்கம் மேம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படிமா இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். லுக்கிங் சோ பியூட்டிஃபுல். அவ்வளவு அழகா உங்களை நீங்க வந்து கேரி பண்ணிட்டு வந்திருக்கீங்க மேம். Thank you. பியூட்டிஃபுல். நல்லா இருக்கு. உங்க ட்ரெஸ்ஸும் நல்லா இருக்கு. காம்ப்ளிமெண்டரிங்க. அச்சோ பியூட்டிஃபுல். Thank you மேம். அண்ட் டிஜிட்டல் அப்படின்னு வரும்போது இப்போ எல்லாமே வந்து டிஜிட்டல் எரால இருக்கும்போது ஃபோன்லயே நம்ம எல்லாமே பார்த்துக்கலாம் இல்லையா? ஸோ லைக் சௌமியா மேம் ஃப்ரீயா இருக்க டைம்லயோ சரி, இல்லைன்னா வந்து கொஞ்சம் லைக் ஹெக்டிக் ஸ்கெடியூலையும் சரி, அடிக்கடி நீங்க வந்து பார்க்கக்கூடிய விஷயங்கள் அது என்னவா இருக்கும்? என்ன துறை சார்ந்து இருக்கும்? ஹெல்த் ரீதியா இருக்குமா, இல்லைன்னா சும்மா வந்து ஃபன் மீம் கண்டென்ட்ஸ் அந்த மாதிரி இருக்குமா? என்ன பார்ப்பீங்க நீங்க? ஃபோன் எப்பயுமே என் கையில் இருக்கும். ஃபோன் நிறைய உபயோகப்படுத்துவேன். அதில் குறிப்பாக வந்து என்ன நம்ம அந்த சமயம் வந்து எப்பவுமே வந்து செய்திகள் அப்படி பார்ப்பேன். என்ன நடக்குது அதை தான் நம்ம குறிப்பாக பார்ப்பேன். ஆனால் நம்ம அதை எப்பயுமே வந்து நம்ம ஒரு சினிமா திடீர்னு பார்த்தா சினிமா அடிக்கடி வரும், ஹெல்த் பார்த்தா அடிக்கடி ஹெல்த் வரும். அதிகமாக பார்க்கறது வந்து உலகத்தில் என்ன அதிசயம், 10 முதல் விஷயங்கள் அப்படிலாம் போடுவாங்க இல்லையா? இது புதுசாக இருக்குது, இந்த தெருவில் 10 உலக அதிசயம் இல்லை 10 விஷயங்கள், அந்த மாதிரி விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது ஒரு ஜெனரல் நாலேஜ் மாதிரி இருக்குன்றதுனால அதை கொஞ்சம் பார்ப்பேன். எனக்கு அது ரொம்ப பியூட்டிஃபுல். ஏன்னா எப்படி பார்த்தாலுமே வந்துட்டு ஃபேமிலி வேல்யூஸ்ல இருக்கலாம், இல்லைன்னா எப்படி எந்த மாதிரி பார்த்தாலுமே வந்து உங்களோட ஃபேமிலி தான் ட்ரெண்டிங்லேயே இருக்கு. அதுக்கு டிஜிட்டல் அப்படி கையிலேயே வச்சிருக்க மாதிரி இருக்கே அது. அப்படி பார்த்தீங்கன்னா டெக்னாலஜிலாம் நான் எனக்கு அந்த அளவுக்கு அதில் இது கிடையாது. ஏன்னா என்னுடைய கணவர், என்னுடைய மகள்கள், என்னுடைய 2 மருமகன்கள்லாம் வந்து அதில் வந்து கரண்ட் ட்ரெண்ட் எதுவாக இருந்தாலும் கரண்ட் ட்ரெண்ட்ல இருப்பாங்க. அண்ட் இப்போ எதா இருந்தாலும் இந்த கரண்ட் ட்ரெண்ட்ல இருக்கும்போது மீம்ஸ்லாம் வரும் இல்லையா? அதெல்லாம் வந்து அன்புமணி சார் பார்த்துட்டு அது ஏதாவது ரியாக்ட் பண்ணிருக்காரா? மீம்ஸ்லாம் அவர் பார்க்க மாட்டாரு. நாங்க ஏதாவது பார்த்து சொன்னா அமைதியா சிரிச்சுக்குவாரு. அவ்வளவுதான். எதுனாலுமே பாசிட்டிவா இருந்தாலும் சரி, நெகட்டிவா இருந்தாலும் சரி, எது சொன்னாலும் அமைதியா சிரிச்சுக்குவாரு. அவ்வளவுதான். சிரிச்சுட்டு விட்டுருவாங்கன்றீங்க. ஒரு மனுஷனுக்கு சேமிப்பு ரொம்ப முக்கியம். காசு சம்பாதிக்கிறதெல்லாம் ஈஸி தான், ஆனா அது சேமிச்சு பெருக்கிறது தான் ஒரு தனி கலை. இளமையிலே காசு சேமிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா வயசான காலத்துல ஈஸியான, நிம்மதியான, சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ முடியும். இப்படி காசு சேமிக்கிறதுக்கு பழமையான ஒரு முறை அப்படின்னு பார்த்தோம்னா சீட்டு முறை தான். இதை கடந்த 79 வருஷமா நடத்திக்கிட்டு வராங்க. 10 லட்சத்துக்கும் மேலான வாடிக்கையாளர்களோட அசைக்க முடியாத நம்பிக்கையை பெற்ற ஸ்ரீ விசாலம் சிட் ஃபண்ட் லிமிடெட். ஸ்ரீ விசாலம் சிட் ஃபண்ட்ஸ்ல இருந்து உங்களுக்காக சத்யா வழங்கும் விகடன் டிஜிட்டல் விருதுகள் 2025 அண்ட் நம்ம கூட இப்போ ஏடிஎம்கே எக்ஸ் மினிஸ்டர் ஜெயக்குமார் சார் இருக்காங்க. வெல்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். பியூட்டிஃபுல். சூப்பரா இருக்குன்னு சொல்றேன் எப்போதுமே. ஏன்னா அதுதான் வந்து எப்போதுமே நல்லா வச்சிருக்கோம். ஆனா நம்ம ஊர்ல எப்படின்னா வந்து பொதுவா எப்படி இருக்கா ஏதோ இருக்கேன்னுவான். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஏதோ இருக்கா ஏதோ தான் இருப்பான். அது நல்லா இருக்குன்னு சொல்லுவோம். அடடா, அமோகமா இருக்கீங்க சார். அவ்வளவுதான். அண்ட் நீங்க வந்து இந்த ஒரு டிஜிட்டல் எரால அரசியல் எப்படி பாக்குறீங்க சார்? பிகாஸ் ஏன்னா அரசியலுக்கு இந்த சோஷியல் மீடியா அப்படின்றது எவ்வளவு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது? பெரிய தாக்கம். அதாவது ஐடி மினிஸ்டர் நான் இருந்திருக்கேன். அதனால தான் எனக்கு கொஞ்சம் அப்படியே ஆரம்ப காலத்துல இருந்து இந்த சோஷியல் மீடியா மேலே அதிகமான அளவுக்கு ஒரு ஈடுபாடு. என்னுடைய ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, அதே போல் இன்ஸ்டாகிராம். நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறீங்கன்னா இல்லைன்னு எனக்கு தெரியாது. ஆனால் என்னுடைய இன்ஸ்டாகிராம் வந்து போன மாதம் மட்டும் கிட்டத்தட்ட 1 கோடி பேர் பார்த்துருக்காங்க. 1 கோடி பேர். 1.1. அதாவது 1 கோடி 10 லட்சம். நீங்க வந்து எப்பவுமே ட்ரெண்ட்லயே இருக்கீங்களே சார், அது எப்படி சார்? அதாவது இது ஒரு வெப்பன். இதை வந்து சரியா யூஸ் பண்ணது. இது எதுக்கு வந்து மிஸ் பண்ணது நான் கேட்குறேன். அதை நான் சரியா யூஸ் பண்றேன். பொதுவாக என்னுடைய ஆக்டிவிட்டிஸ் ஒரு நாளைக்கு நான் வந்து போற சுப நிகழ்ச்சிகள், கட்சி நிகழ்ச்சிகள், அதே போல் வந்து பிற இதர நிகழ்ச்சிகள் எல்லாத்துலேயும் நான் வந்து லைவ் போடுறேன், எடுத்து போடுறேன்னும் போது அது பார்த்துட்டு போய் மக்கள் அதை. ஆனால் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் ஒரு காம்படிஷனு, அதாவது பொதுவாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு போட்டிகள் அதிகமாக இருக்கும்போது, முன்னெல்லாம் என்னென்னா நம்ம டிவி வரும்போது இந்த வயலும் வாழ்வு வந்தாலே உட்காந்துருவோம் அப்போ. ஏன்னா அது ஒன்று தான் என்டர்டைன்மெண்ட் அது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ரீல்ஸு அது எல்லாம் வந்ததுனால இப்போ வந்து நல்ல ஒரு மெட்டீரியல் கொடுத்தா தான் அவங்க வந்து எடுத்து போடுறாங்க. அதனால வந்து சோஷியல் மீடியாவை பயன்படுத்துவது ஒரு புத்திசாலித்தனத்துக்கு
உண்டான ஒரு விஷயம். அதை யாரும் மிஸ் பண்ணக்கூடாது. ஆனால் அது நல்ல விஷயங்கள் போடணும். அதாவது அது தவறாக வந்து நிறைய பேர் அதை மிஸ்யூஸ் பண்றாங்க. அது தேவையில்லாத விஷயம் அது. தேங்க்யூ சார்.